ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறாங்க நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் எழுத போகிறோம், எந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோன்ற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? டென்சஸ், காலங்கள்ன்ற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. இந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு காலங்களையும் எப்படி எழுதலாம், எப்படி பிரித்து சொல்லலாம் அப்படிங்கிறத நமக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், பார்ட்டிசிபிள், அதாவது கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ், பாசிட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ஸ்னு. ஸோ ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்களையும் ஒவ்வொரு விதமான கேள்விகளையும் வாக்கியங்களையும் நமக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் என்னதான் சப்ஜெக்ட் இருந்தாலும் நமக்கு யார் ஹைலைட்டடாக தேவைப்படுறாங்க? வேர்ப் ஃபார்ம், அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை தான். ஏன்னா அந்த ஆக்ஷன் தான் அந்த சென்டென்ஸையே முழுமையடைய செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக்ஷன் எப்படி எழுதணும், V2ல் எழுதணுமா, V3ல் எழுதணுமா, அப்படி எழுதுனா எப்படி அந்த வாக்கியம் வந்து அமையும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு கான்டெக்ஸ்டுவலாக நம்ம கொடுக்கக்கூடியது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன, ரூல் என்ன, அதை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இன்றைக்கான டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதில் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ்னும் போது விச் இஸ் இண்டிகேட் ஆஸ் அ நாட் அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1, V2, V3, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், மூணு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ V1ல் வரும்போது என்ன சொல்லணும்னா ஹெல்ப், V2 அண்ட் V3 பார்த்தீங்கன்னா ஹெல்ப்டு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உதவி. ஹெல்ப்டு வரும்போது உதவினார், உதவியது, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான வேர்ப் ஃபார்ம் ஹெல்ப், ஹெல்ப்டு அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குது? we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? சப்ஜெக்டில் இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல், சப்ஜெக்ட் கூட யார் இருக்காங்க? will இல்லைனா shall. சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ நாட், பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ், வேர்ப் கண்டிப்பாக வரணும் இல்லையா. ஸோ V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு, வேர்ப் ரெடி ஆகிடுச்சு, சப்ஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு, ரூலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே டுகெதராக ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸை தான் எழுத போகிறோம். எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஸோ I will not have. ஸோ I will not haveனா நான் செய்திருக்க மாட்டேன். எதை செய்திருக்க மாட்டேன்ங்கும் போது helped. I will not have helped, நான் உதவி செய்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ எதை யாருக்கு உதவி செய்திருக்க மாட்டீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ I will not have helped him, helped Jim a lot. நான் இங்கே இருக்க அடிச்சிடுறேன், பிகாஸ் அ லாட்டுங்கிறது சேர்ந்து வரணும். ஸோ I will not have helped Jim a lot அப்படிங்கிறதா. இப்போ இங்கே ஒரு சப்ஜெக்ட், இங்கே ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் தான் அவங்களுமே. ஸோ ரெண்டு பேரை குறிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் நான், யாருக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டேன், நான். ஜிம்ன்றது இங்கே பேர் இருக்குது. அப்போது ஜிம்க்கு என்ன பண்ணியிருக்க மாட்டேன், அ லாட். ஐ வில் நாட் ஹாவ் ஜிம் அ லாட் அப்படின்னா நான் ஜிம்முக்கு அதிகம், அ லாட்னா அதிகம். ஓகே, இது தேர்டு. வில் நாட் ஹாவ் ஹெல்ப்டு, உதவி, உதவி 4. நாட் ஹாவ் இருக்கு இல்லையா, வில் நாட் ஹாவ் உதவி, உதவி இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம், இல்லை உதவி செய்திருக்க மாட்டேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் உதவின்னு எழுதியிருக்கேன், இருக்க மாட்டேனுங்கிறத எழுதுறேன். உதவி இருக்க,
செய்திருக்க மாட்டேன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டூ அப்படிங்கிறது வருமே மேம், இங்கே டூ கொடுக்கலையேன்னு கூட நீங்கள் கொஸ்டினாக கேட்கலாம். சரி, நான் டூ கொடுக்காதனால என்ன பண்ணிட்டேன், உதவி இருக்க மாட்டேன், அதாவது நான் உதவியே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ நான் ஜிம்முக்கு அதிகம் உதவி இருக்க மாட்டேன் அப்படின்னா என்னது, ஸோ நான் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் இன்னமும் எப்படி எழுதலாம், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம். அந்த ஜிம்முங்கிறத எடுத்துகிட்டு கூட ஸோ ஐ ஷல் நாட் நீங்கள் யூஸ் பண்ணி ஐ ஷல் நாட் ஹேவ் ஹெல்ப்ட் அ லாட், ஸோ நான் இது வரைக்கும் அவங்களுக்கு உதவியே செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வில் அண்ட் ஷல்லுங்கிறது வந்து உங்களோட விஷ் தான். அந்த வில் அண்ட் ஷல்லுக்கு பதில் நான் ஓன்ட் அப்படிங்கிறத ஷார்ட் ஸ்கிரிப்டில் கூட நான் எழுதிக்கலாம். வில் நாட் அண்ட் ஓன்ட் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு அர்த்தங்கள்லாம் கிடையாது. ஷார்ட் அண்ட் லாங் ஸ்கிரிப்ட் தான். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ, நான் யூஸ்வலாக யூஸ் டு ரைட் வில் அண்ட் தான், வில் ஷால் தான் எழுதுவேன். ஏன்னா அது சொல்லும் போதோ பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அ ஓன்ட் அப்படிங்கும் போது. ஏன்னா அந்த ஓன்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ரிஃப்ளெக்சிவாக இருக்காது. வில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஐ வில் நாட் ஹேவ், ஐ வில் நாட், ஷி வில் நாட் ஹேவ், ஈ வில் நாட் ஹேவ் அப்படிங்கும்போது நம்ம பேசுகிறதுக்கும் அழகாக இருக்கும், அந்த வார்த்தைகளும் ஸ்ட்ரெச்சிங்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வில் அண்ட் ஷல் அப்படிங்கிறது. ஸோ இதை இப்படி சொல்லணும். இதே மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸையும் சொல்லலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வரும்போது மை பிரதர் வில் நாட் ஹேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை நேம்ஸ், த டாக் வில் நாட் ஹேவ் ஹெல்ப்டு டு த கேட். ஸோ டாக் என்ன பண்ணியிருக்காது, பூனைக்கு ஹெல்ப் பண்ணியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேட்டகரியை உங்களுடைய விஷ் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் சேஞ்ச், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன வேர்ப் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா உதவின்னு இருக்குன்னும் போது உதவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக அமையணும், கார்ரிலேட் ஆகணும் உங்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி மித்த எல்லாமே உங்களுக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலான டேர்ன்ஸ் தான் இருக்கும். சப்ஜெக்ட்டுமே இதில் தான் இருக்கிறது எழுதணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுடைய லைக் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஆர் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ஆர் இல்லை உங்களுக்கு வந்து லைக் நான் டைரெக்டாக நேம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்மை ஹெல்ப்டுங்கிறத வச்சு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.